எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அஸ்ட்ரோ மகரிஷி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது வாழ்க்கை முறை என்பது நமது முன்னோர்கள் வகுத்த வழி, அவர்களுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, உணவு முறைகள் அனைத்துமே நமது ஆரோக்கியத்தை செப்பனிடச் செய்த வழிகாட்டுதலாகத்தான் அமைந்திருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி பேணி காத்தான் என்றால் அது இயற்கையோடு இயற்கையாக இணைந்த ஒரு வாழ்க்கையாக அமைந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் மனிதனுக்கு சில நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது இயல்பான நிலையாக இருந்தது. இந்த ஆரோக்கியம் என்பது எதனால் எப்படி இந்த மனித தேகத்துக்குள் செப்பனிடப்படுகிறது என்று நாம் பார்ப்போமேயானால், இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தியானது இந்த பிண்டத்திற்குள்ளும் இணைந்து நம்மளை இயக்குகிறது என்கின்ற நிலையை அவர்கள் உணர்ந்து அதற்கு தக்க வாழ்க்கை நெறிமுறையை பருவ காலத்திற்கு தக்கவாறு நமக்கு அமைத்து கொடுத்தார்கள் என்பதுதான் இயற்கையினுடைய பேருண்மையை அறிந்த பெரியோர்கள் வழிநடந்த நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வள்ளல் பெருமானே சொல்றார், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்ற. அப்ப ஒரு நோய் தாக்கிய மனிதனை பார்க்கும்போது அதனால் அவன் அல்லலுறுவதை காண நேரும் போது அது ஒரு விதமான சங்கடங்கள் தான். அப்படி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூட சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நமது சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஜோதிட சாஸ்திரம் எப்படி இதை பார்க்கிறது? 12 ராசி, இதில் பல கோடி தத்துவம் இருக்கிறது. இதில் பஞ்சபூத சக்தியை அவர்கள் உள்ளடக்கி வைத்திருக்கின்றார்கள். அதில் இந்த பஞ்சபூத சக்தியை எப்படி கிரகங்கள் கைக்கொள்கிறது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அப்போ நமது முன்னோர்களுடைய சித்தாந்தத்தில் மனித தேகத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் இருக்கிறது தேவபாகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கழுத்திலிருந்து நமது இடுப்பு வரை இருக்கக்கூடிய பாகத்தை தான் மனித பாகம் என்று சொல்கின்றார்கள். அந்த இடுப்பிலிருந்து பாதம் வரை இருக்கின்ற நிலையை அவர்கள் அசுர பாவம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ தேவபாவம், மனித பாவம், அசுர பாவம், இதை பிரித்து இவர்கள் பார்த்து அதற்குண்டான நிலையும் நமக்கு சில ரகசியங்களை அருளி செய்திருக்கின்றார்கள். அப்போ இதனை இந்த நோயினுடைய தன்மை எப்படி மனிதனை தாக்குகிறது என்பதற்கு நமது சித்தர்களுடைய வழிமுறைப்படி வாதம், பித்தம், சிலைத்துவம் என்ற 3 நிலைக்கு உட்பட்டு இதனை நமக்கு வடிவமைத்திருக்கின்றார். பஞ்சபூத சக்தி என்பது ஒரு புறம், ஆனால் இவர்கள் வாதம், பித்தம், சிலைத்துவம் இந்த 3 நிலைகளை கொண்டுதான் இந்த மனித தேகத்தில் இருக்கக்கூடிய நோயின் தன்மையை அறிந்து அதற்கு தக்கவாறு மருத்துவ முறைகளை நமக்கு செப்பனிட்டு அவர்கள் பல நூல்களையும் கிரந்தங்களையும் எழுதிவிட்டு சென்றார்கள். இதில் நம்ம உடம்புல ஓடக்கூடிய வெப்ப ஓட்டம், அதற்கடுத்து ஒரு காற்றோட்டம், இப்போ காற்று ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இரத்த ஓட்டம் ரொம்ப இன்றியமையாது. இப்படி இந்த 3ம் இந்த மனித தேகத்தை கைக்கொள்கின்றது. அப்போ பஞ்சபூத சக்தியில் இந்த பஞ்சாதி கிரகங்களை எப்படி அவர்கள் வகைப்படுத்துகின்றார்கள் என்று பார்த்தால், சூரியனையும் சந்திரனையும் சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் நவகிரகங்களும் இந்த சூரியனை சுற்றுகின்ற பாதையிலே அந்த சூரியன் சந்திரன் நீங்களாக, சாயா கிரகங்கள் நீங்களாக, பஞ்சாதி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு, சனி, இவர்களை செவ்வாய் என்பதை அக்னி தத்துவமாகும், புதனை பூமி தத்துவமாகும், சுக்கிரனை ஜல தத்துவமாகும், சனியை வாயு தத்துவமாகும், குருவை ஆகாய தத்துவமாக
அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி அதற்கு தக்கவாறு நமது ஆரோக்கியத்திற்கு சில வழிமுறைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது நடைமுறையில் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை என்றுதான் சொல்ல வேண்டும். இது எப்படி பார்ப்பது, முதல்ல அதை எப்படி பார்த்துக்கிறது? அப்ப பஞ்சபூத சுத்திர இதை ராகுகேதை தனியாக ஒதுக்கிட்டாங்க. அப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டாங்க. செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கிறது. மேசம் என்பதும் விருச்சிகம் என்பதும் செவ்வாயினுடைய வீடு. ஆனால் மேசம் என்பது அக்னி தத்துவம், அதில் மாற்றம் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனை ஜல தத்துவத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப அந்த சுக்கிரனுடைய ஜல தத்துவத்திற்கு வரும்போது சுக்கிரனுடைய ரிஷபம் நிலத்தத்துவமாகவும் துலாம் காற்று தத்துவமாகவும் அமைந்து விடுகிறது. ஆனால் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆகையால் அவர் ஜல தத்துவத்துக்கு அவர் காரண கர்த்தாவாக வந்து விடுகின்றார். அதுக்கடுத்து புதனை பூமி தத்துவத்திற்காக கொடுத்திருக்கின்றார்கள். அங்கே கன்னியும் மிதுனமும் அவர்கள் புதனுடைய சொந்த வீடு. புதன் அவருடைய உச்ச வீடு மூலத்தினுடைய நிலத்தத்துவத்திலே உச்சமடையக்கூடிய ஒரு புதன். ஆகையால் புதனை நிலத்தத்துவத்திற்கு அவர்கள் அடிக்கொள்ளி விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக வாயு தத்துவத்தினுடைய அதிபதி யார் என்றால் அவருக்கு சனி பகவானை கொடுத்திருக்கின்றார். அப்ப சனி பகவான் வாயு தத்துவம். அப்ப சனி மகரமும் கும்பமும் சனியினுடைய சொந்த வீடு. சனி அவருடைய மூலத்தினுடைய வீடு. அது வாயு தத்துவத்தினுடைய நிலைப்பாடு. அந்த சனி பகவானே தன்னுடைய வீட்டிற்கு 9ஆம் இடமாகி இயக்கும். துலாத்திலே உச்சமடையக்கூடியதும் வாயு தத்துவத்தினுடைய நிலை. அங்கே அவர் வாயு தத்துவத்திற்கு காரணகர்த்தாக விளங்கிவிட்டார். குருவை ஆகாய தத்துவத்திற்காக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குருவனுடைய வீடு தனுசுவும் மீனமும். தனுசு அக்னி தத்துவம், மீனம் ஜலராசி. இங்கே ஆகாய தத்துவம் என்ற நிலையை எப்படி கைக்கொள்கின்றார்கள், எப்படி வந்தது அப்படின்னா இதுல ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம பார்க்கணும். ராசி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இங்க பாரியாய கணக்கில் பார்த்தா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம். இது பாரியாயத்தில் முதல் பாரியாயம் தனுசு முதல் மீனம் வரை, 2ஆம் பாரியாயம் மேசம் முதல் கடகம் வரை, 3ஆம் பாரியாயம் சிம்மம் முதல் விருச்சிகம் வரை. இந்த பாரியாயத்தில் அவர்கள் என்ன சொல்றாங்க, நெருப்பு நிலம் காற்று ஜலம் இந்த 4 தத்துவம் தான் இருக்கும். பஞ்சபூதம் அங்கே இல்லை. பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவம் அங்கே இல்லை. அப்போ ஆகாய தத்துவத்தை அவர்கள் எங்கே தந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அங்கதான் இந்த 27 நட்சத்திரத்திலேயே அதி அற்புதமான நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்திலே தான் இந்த ஆகாய தத்துவம் ஒளிந்திருக்கின்றது. இந்த ஆகாய தத்துவம் அங்கே இருப்பதற்கு என்ன காரணம் இல்லையா? இப்ப 12 ராசிகளிலுமே நம் உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுடைய தன்மையை அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். மேலோட்டமாக பார்த்தா மேசத்தை தலை, ரிஷபம் முகம், மிதுனம் கழுத்து, கடகம் மார்பு, சிம்மம் வயிறு, கன்னி அடிவயிறு, துலாம் உள்ளுறுப்புகள், விருச்சிகம் ஆண்குறி பெண்குறி, தனுசு பிட்டம், மகரம் தொடை, கும்பம் கரண்டக்கால், மீனம் பாதம். இப்படி அவர்கள் குறித்திருந்தாலும் கூட இந்த 12 வீடுகளிலும் நம்ம உடல் தேகத்தை 12 பாகமாக பிரித்து அதற்குள்ளே பல உறுப்புகளை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அப்ப அதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேசம் என்ற அந்த வீட்டில் அசுவதி நட்சத்திரம் மூளையினுடைய செயல்பாட்டை குறிக்கும். பரணி என்பது முகத்தின் அழகை குறிக்கக்கூடியது. அந்த கார்த்திகை 1ஆம் பாதம் தான் நம்ம சுழிமனை. நெற்றிக்கண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் கார்த்திகேயன். அந்த சுழிமனை தத்துவம் அதுதான். கிருத்திகை 1ஆம் பாதம். கிருத்திகை 2, 3, 4 இந்த தாடையை குறிக்கும், பற்களை குறிக்கும், கண்களையும் குறிக்கும். ரோகிணி என்பது எலும்பில்லா நாக்குக்கு அந்த ரோகிணி நட்சத்திரம் தான். அப்போ மிருகசீரிடம் 1, 2 நாசி துவாரத்தை குறிக்கக்கூடியது. இந்த நாசியினுடைய முதல் துவாரத்தை கொடுக்கும். மிருகசீரிடம் 3, 4 காற்றாசிக்குள்ள வந்துடும், மிதுனத்துக்குள்ள வந்துடும். அப்போ அதுக்குள்ள வரும்போது இந்த உணவு குழலையும் மூச்சு குழலையும் அடைத்து பிரிக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த கண்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் இங்கே இருக்கிறது. அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன எப்பவுமே ரெட்டப்பட ராசி, காற்று ராசி. இங்கே தான் சுவாசத்தினுடைய நிலைப்பாட்டை நாம் ஒவ்வொரு உயிரின் தத்துவமும் இந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினுடைய மகத்துவம், ரகசியம், சூட்சுமம் எங்கே மறைந்திருக்கிறது என்றால் அது மிதுனத்திற்குள் தான் இருக்கிறது. அங்கேதான் நமக்கு சுவாசத்தினுடைய அளவு அங்கதான் இருக்கு. அப்ப திருவாதிரை ஒரு குடல் கிரகம். அப்ப அதுக்கு இரட்டை குழல் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு குழல் என்பது இறப்பை செல்கிறது, இன்னொரு குழல் என்பது அது பூசத்தை சென்றடைகிறது, நுரையீரலை போய் அடைகிறது. இப்ப இந்த ராகுக்கு 2 குழல் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த பூச நட்சத்திரம் என்பது என்ன என்றால் அதுதான் நுரையீரல் சார்ந்த இருதய பகுதியை குறிக்கக்கூடியது.
அப்ப இருதயத்தினுடைய செயல்பாட்டை இயக்குகின்ற நிலை நுரையீரலுக்கு உண்டு. அப்ப பூசம் நுரையீரலை சார்ந்து நிற்கிறது. நுரையீரல் அதுதான். அப்ப இந்த வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய இப்ப பூச நட்சத்திரத்துடைய அதிபதி யார் என்றால் சனி பகவான். அவர் வாயு தத்துவத்தின் அதிபதி. அந்த பூச நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார் என்றால் பிரகஸ்பதி. இப்ப அவரு ஆகாய தத்துவத்தின் அதிபதி. இப்ப 2 பேர்த்தையும் அங்க இணைச்சிருக்கிறாங்க. அப்ப குரு சனி என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரத்தினுடைய நிலை யாரிடம் இருக்குன்னா குரு சனிட்டு தான் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பூச நட்சத்திரத்தின் அதிபதியாகிய சனி பகவான், அதிதேவதாகிய பிரகஸ்பதி, அவர் ஆகாய தத்துவத்தின் அதிபதி. அவர் ஆகாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை ஆக்சிஜனை இழுத்து உள்ளிழுத்து பூசத்தை புணர்வதால் இது புனர்பூசம் என்ற ஒரு நிலைக்கு இதை கொண்டு வந்தாங்க. குரு தான். அப்ப குரு தான் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை இழுத்து கொண்டு வந்து கொடுப்பது. அதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. அப்ப பூச நட்சத்திரத்துல நம்ம இருதயத்தினுடைய இயக்கம் முறைமே பூசத்தில் தான் இருக்கிறது. அப்ப சனி பகவானுக்கு அங்கே இம்பார்ட்டன்ட். சனி பகவான் தான் உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு காரணம். அவர் தான் 72,000 நாடி நரம்புகளையும் இயக்கக்கூடிய சக்தி சனி பகவான்கிட்ட தான் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் சுவாசிக்க வேண்டும். இதுவும் ராசி பிரமாணம் தான். 360 டிகிரி இன்ட்டு 60 போட்டீங்கன்னா 21,600 வரணும். ஆனா ஒரு மனிதன் 21,600 சுவாசம் சுவாசிக்கின்றானா என்றால் இல்லை. அப்ப அவன் என்ன எப்படி சுவாசிக்கிறான்? 14,400 சுவாசம் தான் சுவாசிக்கிறான். அப்ப 7,200 சுவாசம் வீணா போகுது. இதைத்தான் சித்தர்கள் அவர்கள் பார்வையில பார்த்து அழகினி சித்தர்லாம் சொல்றாரு. அழகினி சித்தர் ஒரு பாட்டை ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி நீ அந்த 12 அங்குல சுவாசத்தை சுவாசிக்கும் போது 8 அங்குலம் உள்ள போது 4 அங்குலம் வீணா போகின்றத மிக அழகாக சொல்லுவார். 8ஆ புறவேடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதிகளை தான் வைத்து கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் அடியை கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படிம்பார். எவ்வளவு அழகா சொல்லுவாங்க. 8ஆ புறவீடி, புறவினா காத்து, ஈராறு காலடியோ 12 அங்குலத்தை அவர் சொல்றாரு. விட்டாலும் பாரபடி வீதியிலே தான் மறித்து. நாம் சுவாசிக்க போகும்போது இந்த இடத்துல அந்த வீதியிலே தான் மறித்து அந்த இடத்துல கட்டாது. அப்ப 12 அங்குலத்துல 8 அங்குலம் தான் உள்ள போது 4 அங்குலம் வீணா போகுது. அப்ப விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அந்த 4 காலை இழுத்து உள்ள கொண்டு போகணும். அட்டாள தேசம் எல்லாம் எஞ்சான உடம்ப சொல்ற அடியே ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படின்னு அவரு ஒரு புலம்புறாரு. அப்ப சுவாசத்தை கவனி. உன்னுடைய சுவாசத்துக்குள்ளதான் உயிர் தத்துவமே இருக்கிறது. உன்னுடைய உயிரினுடைய சூட்சமும் அதற்குள் தான் இருக்கிறது. அப்ப இதுக்கு மூல காரணம் யாருன்னா சனி பகவான். அப்ப அவர் தான் நமக்கு கர்ம ஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியும். இந்த பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் ஒரு ஆன்மா பிறந்து விட்டால் கர்மத்தால் தர்மத்தை நிலைநிறுத்துகின்ற தனித்துவத்தை போதித்த மிகப்பெரிய ஒரு நிலை யார்கிட்ட சனி பகவான். அப்ப அவர் வாயு தத்துவ நிலை அங்க பூச நட்சத்திரம் இருதயம் சார்ந்த அந்த நுரையீரல் பகுதி. இதுக்கு அடுத்தபடியா ஆயிலிய நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் கணையம், கல்லீரல். இந்த கணையம் இருக்கக்கூடிய பகுதி அதுல தான். இதுக்கு அடுத்தபடியா மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதுதான் பித்தப்பை. நல்லது. பூர நட்சத்திரம் இறப்பை. அந்த இறப்பைக்கு மேல இருக்கிற அந்த மகம் தான் பித்தப்பை. அப்ப இந்த பித்தப்பையினுடைய செயல்பாடு என்ன? இங்கதான் இது ஒரு ரகசியத்தை உள்ள வச்சிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு மனிதனுடைய தேகத்துல ஆரோக்கியம் சீர்கெடுவதற்கு மூல காரணம் எதுனா அவனுடைய ஜீரண சக்திக்குள்ளதான் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப ஜீரண சக்தி நன்றாக நடைபெற வேண்டுமானால் அங்க மக நட்சத்திரத்தினுடைய தெளிவு நிலை நன்றாக இருக்க வேண்டும். அப்படி அந்த மக நட்சத்திரத்தினுடைய இயக்ககதி நன்றாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் குடும்பத்தில் பிறந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைந்திருக்க வேண்டும். எந்த ஒரு குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்கு இயற்கையாகவோ செயற்கையாகவோ இறந்த ஆன்மாக்களுக்கு எந்த ஒரு குடும்பம் நல்ல ஒரு சாந்தி செய்திருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள ஜீவன்களுக்கு ஜீரண சக்தி நன்றாக இருக்கும் என்பதுதான் இயற்கையினுடைய பேருண்மை. அப்ப ஒரு மனிதனுக்கு செரிமான சக்தி இல்லை என்றால் அவனுக்கு மலச்சிக்கல் அந்த மலச்சிக்கல் விட்டால் அவனுக்கு மூளையில சில குழப்பங்களும் கிறுகிறுப்பும் ஒரு மாதிரியான இரிட்டேஷனும் இந்த 3 தான் இந்த மனித தேகத்தை ஆளுகின்ற சூட்சமே அசுவதி மக மூலத்துக்குள்ளதான். அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்க வேண்டியதுன்னா அப்ப பித்தப்பையினுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்க வேண்டும் செரிமானத்தில். அதுக்கடுத்து பூர நட்சத்திரம் அது இறப்பையை குறிக்கிறது.
உத்திரம் 1ஆம் பாதம் அதுதான் அறுத்து அடைக்கப்பட்ட வாசல் என்று சொல்லக்கூடிய தொப்புளை குறிக்கிறது. நாபி, மணிபுரக சக்கரம். பூச நட்சத்திரம் தான் அநாக சக்கரம், திருவாதிரை நட்சத்திரம் தான் விசுத்தி, கார்த்திகை 1ஆம் பாதம் தான் சுழிமுனை. அப்ப இந்த மணிபுரக சக்கரத்தினுடைய நிலை உத்திரம் 1ஆம் பாதத்தில், இதுதான் தாய்க்கும் தன்னுக்கும் உள்ள உறவை அந்த இடத்துல சொல்றேன். இன்றைக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சில சக்திகள் தொப்புள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. மருத்துவத்திற்கு மிகப்பெரிய உதவி தொப்புள் தான். அதற்கு அடுத்தபடியாக அந்த உத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் இந்த முதுகெலும்புடைய தத்துவார்த்தத்தை அந்த இடத்துல எடுத்துக்கிறது. அப்ப முதுகெலும்புடைய சக்தி அங்கே வந்து விடுகிறது. ஹஸ்த நட்சத்திரம் அது சிறு உடலையும் சார்ந்து நிற்கிறது. அது மூத்திரக்கோசம் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக பை என்பதை குறிக்கிறது. அப்ப அந்த சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்கிறதே அதுதான் அந்த விந்துநாத பையை குறிப்பது. சித்திரை 3, 4ஆம் பாதம் விந்துனுடைய உற்பத்தியை குறிப்பது. அப்ப விந்துவை உற்பத்தி செய்யக்கூடியது சித்திரை நட்சத்திரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப இது சிறுநீரகத்தை சார்ந்த இடத்துல நிற்குது. இது ஒரு விதமான அந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் இதெல்லாம் அந்த இடத்துக்குள்ளதான் நுழையுது. சுவாதி நட்சத்திரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிட்னியாக இருந்தாலும் அதுவே கர்ப்பப்பையை குறிக்கிறது. அப்ப சிறுநீரம் சார்ந்த அந்த பகுதி. அந்த விசாக நட்சத்திரம் அது பெண்களுடைய கருப்பையை தாங்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையினுடைய அந்த பை சக்தி. இது இங்கே இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு படலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப அனுச நட்சத்திரம் ஆண்குறி பெண்குறி. கேட்டை நட்சத்திரம் ஆண்களுக்கு அந்த ஆண்குறியில் இருக்கக்கூடிய 2 வெதர்கள் சொல்லுவோம் இல்லையா, அது காய்கள். பெண்களுக்கு ஓவரி, ரைட் அண்ட் லெஃப்ட் 2 ஓவரியும் அதான் குறிக்கும். மூல நட்சத்திரம் தான் நம்ம மலத்துவார். பூராட நட்சத்திரம் மலக்குடல். உத்திரம் 1ஆம் பாதம் அதுதான் மூலாதார சக்கரத்துடைய அந்த முடிச்சு. அப்ப முதுகெலும்புடைய முடிச்சு அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அப்ப அங்கதான் மூலாதாரம் நிற்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கிறது. அப்ப உத்திரம் 3, 4ஆம் பாதம் 2, 3, 4ஆம் பாதங்கள் அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்பு. அப்ப இடுப்பு பகுதியும் கால் பகுதியும் சேர்க்கக்கூடிய அந்த நிலைப்பாடு. அப்ப அங்க கால்பதி அந்த எலும்புகளை ஒன்று சேர்த்துறது. அங்கே திருவோண நட்சத்திரம் அந்த சதைகளையும் இரத்த ஓட்டத்துடைய தசை நார்களையும் குறிக்கிறது. அவிட்டம் 1, 2 பந்து கிண்ணங்கள் அந்த மூட்டினுடைய நிலை 3, 4. சதய நட்சத்திரம் கெண்டக்கால் சதை. பூரட்டாதி நட்சத்திரம் அந்த கெண்டக்கால் சதைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு படலத்தையும் எலும்பினுடைய அந்த ஜாயிண்ட் பகுதியும் குறிக்கக்கூடியது. உத்திரட்டாதி நட்சத்திரம் குதிங்கால் நரம்பு அந்த நரம்பு பகுதியை பூரா இணைக்குது. தான் அங்கேயும் இருதயத்தினுடைய துடிப்பு இருக்கிறது, நான் மறந்து விடக்கூடாது. ரேவதி நட்சத்திரம் பாதங்கள், பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்கள். இப்படி இவங்க இந்த 12 ராசியில உடல் உறுப்புகளையும் பிரித்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம நோயின் தன்மையை பார்க்கும்போது இந்த நோயினுடைய நிலை எப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது? அப்ப சராசரியா நோயினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்குமா இருக்காதா? ஒருவன் ஆரோக்கியமான நிலையில் பிறந்திருந்தாலும் கூட அவன் பிறந்த ஜென்ம லக்கணத்திற்கு அந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எப்போதாவது அவனை தொட்டு பார்த்து கொண்டுதான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல 6ஆம் இடம் நோய் என்று சொல்கிறார். 8ஆம் இடம் அதன் மூலம் வரக்கூடிய அவஸ்தையை குறிக்கிறது. 12ஆம் இடம் இவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க போட்டு சில நேரங்களில் உறுப்புகளை வெட்டி எடுக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்பட்டால் அந்த 12ஆம் இடத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப ஒரு ஆன்மாவுக்கு 6 திசை வரும் காலகட்டத்தில், அப்ப 6 திசை வரக்கூடிய காலகட்டத்தில் இவனுக்கு நோய் வந்துவிடும் என்று சொல்லுவது சரியா தவறா என்றால் தவறு. இப்ப ஆய்வுல இதை நான் ஒரு இடத்துல எடுத்து வச்சேன். எப்பன்னா இந்த காலவசு தத்துவத்தை நான் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 6ஆம் இடம் என்பது வலுப்பெற வேண்டுமா அல்லது வலுப்பெறக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஜோதிட சமூகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்ப 6ஆம் இடம் வலுப்பெற்றால் என்ன செய்யும், வலுப்பெறாவிட்டால் என்ன செய்யும்? அங்க சாதகம் பாதகம் நிறையவே இருக்கிறது. அப்பதான் நான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தேன். அப்ப 6 என்று சொல்லக்கூடியவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் 6 நெருப்பு ராசியில் அமர்ந்தால் அது நோய். அதே 6 நிலத்தத்துவத்தில் அமர்ந்தால் அது உழைப்பு. அதே 6
காற்று ராசியில் அமைந்தால் அது வழக்கு. அதே ஆறுக்குடையவர் ஜலராசியாக இருந்தால் அது கடன். அப்ப அவங்க பெரியவங்க அந்த 6ஆம் பாவத்துக்கு ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அங்க நோய் இருக்கு, கடன் இருக்கு, வழக்கு இருக்கு, சத்துரு இருக்கு. ஆனால் அந்த 6ஆம் இடம் என்பது நல்ல உழைப்பு என்கின்ற நிலையும் அங்குதான். ஒரு மனிதனுடைய உழைப்பினுடைய நிர்ணயம் ரேஷியோ 6ஆம் இடத்துக்குள்ளதான் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்ப மேச லக்கணத்தில் ஒருத்தர், நீங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்குரிய உறுப்பு உங்களுக்கு சில நேரத்தில் டிமிக்கி கொடுக்கும். இப்ப மேசம் என்னென்ன, மேச லக்கணத்தில் ஒருத்தர் மறந்தான். மேசம்னா தலை. இந்த தலைன்னு எடுக்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசியில மேசத்துக்குள்ளதான் இந்த தேகத்தை இயக்கக்கூடிய அனைத்து சக்தியும் இருக்கிறது. ஏன்னா மூளை அங்கதானே இருக்கு. இப்ப இந்த தலையில தான் என்ன வச்சிருக்கிறாங்க, கண்கள், காது, மூக்கு, வாய். அப்ப பஞ்சபூதத்தினுடைய இயக்கத்தை இயக்குகின்ற சக்தி இந்த இடத்தில் தான் இருக்கிறது. அந்த காலத்துல டாக்டர்கிட்ட போனோன்னு அவங்க என்ன செய்வாங்க, பார்த்த உடனே அந்த கண்ணை விரிச்சு பார்ப்பாரு, நாக்க நீட்டும்பார். இப்ப கண்கள் சிவந்து இருந்தாடே சூடு ஜாஸ்தியா இருக்குடா என்னன்னு பாருங்க. அப்ப கண்களுக்கு பார்வை என்பது உயிர், காதுக்கு கேட்கும் திறன் என்பது உயிர், நாசிக்கு சுவாசம் என்கின்ற அந்த வாசம் என்பது உயிர், அந்த நாக்குக்கு சுவை என்பது உயிர், இந்த ஸ்பரிசத்திற்கு தொடு உணர்வு என்பது உயிர். இந்த பஞ்சபூத சக்தியை அப்படியே தலைப்பாகத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். நான் காலபுருஷ தத்துவத்துல அந்த மேசத்துக்கு மட்டும்தான் 96 தத்துவத்தை பத்தி நான் அதுல விளக்கம் கொடுத்துருக்கேன். கண்மேந்திரிகளுடைய இயக்ககதி, இந்திரியங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், 96 தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த தத்துவத்தை எடுத்து நான் அதுல ஒரு விளக்கம் கொடுத்தேன். அவங்க கொடுத்ததுதான். அப்ப இந்த இடத்துல எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் மேசம் என்கின்ற நிலை, இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி அங்கதான் இருக்கிறது. கண்கள் பார்க்கிறது. கண்கள் பார்த்த உடனே ராமகிருஷ்ணன் வருகிறார் என்று கண்கள் பார்த்து மூளையை தூண்டுகிறது. ஆமா வர்றாரு, சரி அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லு. வணக்கம் ஐயா. அப்ப இந்த கண்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி கண்களே. அப்ப கண்ணை மூடனோடைய நம்முடைய நினைப்பு, மனம், ஆசை அத்தனையும் ஏதோ ஒரு இடத்தில் ஒடுங்குகிறது. இப்ப நமக்கு ஒரு 2 சந்தேகம் வந்துடும். அப்ப பஞ்சபூதத்தை இயக்கக்கூடியது காற்றா ஒளியா அப்படின்னு நமக்கு வந்துடும். ஆனால் இந்த உயிர் இயக்கத்திற்கு மூல காரணம் எது? காற்று. அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா ஆடும் இயந்திரம் அரை சுற்று சுற்றுமும் ஓடும் எண்ணங்களோ 1 கோடி மைல் நாங்க பாத்துக்கலாம். அப்ப இந்த சுவாசத்தினுடைய நிலை, இந்த காற்றானது உள்ள போனா தான் ஜீவனுடைய இயக்கம். ஒரு 10 நிமிஷம் மூக்கையும் வாயும் பொத்தியாச்சுன்னா சரி, சோழி முடிஞ்சு போகும். அப்ப சுவாசம் என்பது இந்த உயிருக்கு முக்கியம். ஆனால் கண்கள் என்பது இந்த உலக இயக்கத்திற்கு முக்கியம். அப்ப கண்களுக்குள் மிகப்பெரிய அரிய சக்தியை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அப்ப கண்களை சொல்றேன், ஒரு பெண்ணை கட்டுக் கொடுக்கும் போது கண்ணை போல பார்த்துக்கணும் இந்த பெண்ணை அறிவார். அப்ப கண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதுவும் தலைப்பகுதியில் தான் இருக்கு. அதற்கும் சூரியன் சந்திரன் தான். இந்த கண்களுக்கு சூரியன் சந்திரனா தான் வந்துடுறாங்க. அப்ப ஒரு தேகத்தை பிரிக்கும் போது ஆண்களுக்கு வலதுபுறத்தையும் பெண்களுக்கு இடதுபுறத்தையும் அவர் கொடுக்கிறார். அது ஆண்களுக்கு வலது பாகம் ஆண் பாகமும் பெண் பாகம் இடது பாகம், பெண்களுக்கு அவர்களுடைய வலது பாகம் பெண் பாகம் இடது பாகம் ஆண் பாகம் வரும். அப்படி பிரிக்கிறார். பாதத்தில் இருக்கக்கூடிய இடது பாதத்தினுடைய அந்த பெருவர்களுடைய சக்தி, அந்த அழுத்தமானது வலது மூளையை இயக்குகின்ற சக்தி உண்டு. வலது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருவர்களுடைய சக்தியானது, அழுத்த சக்தியானது இடதுபுற மூளையை இயக்கக்கூடிய சக்தி உண்டு. நாம் வலது கையை அதிகமாக பயன்படுத்துவதால் இடது மூளையினுடைய ஆற்றல் தான் நமக்கு அதிகமாகவே இருக்கு. நம்ம இயக்குகின்ற ஆற்றல் இடது பக்க மூளைக்கு தான் அதிகம். வலது பக்க மூளை எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு தன் வாழ்க்கையில் நடந்த அரிய சம்பவங்களை அது அவ்வப்போது எடுத்து வைத்துக் கொள்ளும். அது சமயத்திற்கு எடுத்துக் கொடுக்கும். அந்த வலது பக்க மூலையில் இருக்கக்கூடிய சக்தியும் நாம் இயக்கி பார்த்தால்
நம் வாழ்க்கையினுடைய அடுத்து வரக்கூடிய சம்பவங்களை கூட நாம் பார்த்து விடலாம். நமக்கு போன ஜென்மத்தில் என்ன நடந்ததோ அதை அடுத்த ஜென்மத்திற்குள் நாம் என்ன அப்படின்றத கண்ணால பார்க்கலாம். இதுல ஒரு சக்தி இருக்கு. இதுக்குள்ள சூரிய நிலை, சந்திரன் நிலை, சுழிமுனை அப்படின்னு சொல்லி முனையும் கொடுத்துருக்காங்க. அப்ப சுழிமுனையுடைய தத்துவார்த்தம் என்ன? இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு உட்பட்டதுதான். அப்ப அதை மணிமந்திர ஔஷதம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த மருந்தை இப்படி சாப்பிடு, இந்த புஷ்பத்தை எடுத்து இந்த தெய்வத்தை இந்த நேரத்தில் வணங்கு. அப்ப இந்த ஆரோக்கியத்தினுடைய நிலைப்பாடு, இந்த உடல் உறுப்புலாம் சொல்லணும்னா, இப்ப மேசலக்கணத்தில் ஒருத்தன் வர்றான், அவனுக்கு இயல்பாகவே ஹெட்டேக் அப்பப்போ வந்து போகும். அதுக்கடுத்து 6ஆம் இடம் என்ற கன்னி, அவனுக்கு யூரினரி ட்ராக்ல சில நேரத்துல பிரச்சனை வரும், சில நேரத்தில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவனுக்கு அந்த அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, எரனியா, அப்பண்டிஸ், இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு உண்டான காரணம் உண்டு. அது அந்த தசாபுத்தியில் தான் வரும். 8ஆம் இடம் என்பது விருச்சியம், அது மூத்திர கோஷம், ஜலராசி, இது நிலத்தத்துவம். இப்ப ஒரு உண்மையை சொன்னா, நீங்க ஒரு உண்மையை சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இப்ப சொல்றேன் பாருங்க. அவங்க சொல்றாங்க, நெருப்பு தத்துவமும் நிலத்தத்துவமும் இணைந்தால் அதற்கு பேர் தான் தாகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாகம் எப்படி இருக்கான், இந்த நிலத்தத்துவத்தோடு அதாவது இந்த நெருப்பு தத்துவம், இது மேசம் என்பது நெருப்பு, அந்த நெருப்பு தத்துவத்தோடு அந்த நிலத்தத்துவம் சேர்ந்தால் அதற்கு தாகம் என்று. அப்ப அந்த நெருப்போடு இந்த மண் சேரும்போது உடம்பில் ஒரு விதமான தாகம். அதனால மேசத்துல பிறந்தவங்க பாருங்க அடிக்கடி தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உடம்புல அந்த நீர் வறட்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். காரணம்னா 8ஆம் இடம் ஜலராசி. அப்ப அந்த ஜலத்திற்குள் தான் அவருடைய அந்த அதிசூட்சமான விஷயம் பொதிந்து கிடக்கிறது. அப்ப 8ஆம் இடம் என்பது அவஸ்தை, அது ஆண்குறி பெண்குறி. அப்ப அவனுக்கு தான் இந்த தொடைக்கு இடுக்கல்ல வரக்கூடிய புண்ணு, அது இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான காரணம் ஆண்குறியினுடைய சில வேறுபாடுகள். அதனால தான் அந்த மேசத்தில் ஒருத்தன் பிறந்துட்டானு சரி சுண்ணத் பண்ண சொல்லிடுவேன், அவனுக்கு எந்த காலத்துக்கு வந்துடும் வராது. ஆனால் அதே அந்த நெருப்பு நிலத்தத்துவத்தோடு இணைந்து ஒரு நோயை உருவாக்கும் போது அது உடம்பிலே தாகத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப தாகம் என்பது வறட்சி, அப்ப வறட்சி என்பது நீரினுடைய தன்மை இல்லாமை, அப்ப ரத்த ஓட்டத்தினுடைய சீர்பாடுகள் அங்க சிதைகிறது. அப்ப எதனால்? அப்ப நெருப்பு என்பது வேகமானது, அதற்கு ஒரு முரண்பாடு உண்டு, ஒரு மூர்க்கத்தனம் உண்டு, ஒரு கோபம் உண்டு. அதனால் இவனுக்கு ரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய சீர்கட்டின் மூலமாக வரக்கூடிய ரத்த அழுத்தத்தின் மூலமாக வரக்கூடிய நோய்களும் அவனுக்கு வருவதற்கு காரணமாகிறது. அப்ப இப்படி வரும்போது இதுக்கு தீர்வு என்னடான்னு சொல்றான். அப்ப தாகத்தை தீர்ப்பதற்காக நாம் நீர் குடிக்கிறோம். அப்ப அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நீர் குடிக்கும் போது அதுவே அவனுக்கு அந்த நீரிலேயே அவனுக்கு விமோச்சனம் இருக்கிறது. ஆகையினால்தான் எந்த ஒரு லக்கணத்தை எடுத்தாலும் சரி, 6ஆம் இடம் ஒரு தத்துவமாக வந்தாலும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரே தத்துவமாகும். அப்ப 8ஆம் இடம் அவஸ்தை, 12ஆம் இடம் அவர் பெட்ரிட்டர் அப்படின்னு சொல்றான், அதாவது ஆஸ்பத்திரி சேர்க்கணும்னு சொல்றான். ஆனா தீர்வு 12ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்ப மேசத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய நோயினுடைய தன்மையையும் சகல சங்கடங்களையும் போக்கிக் கொள்வதற்கு மீனம் என்ற சமுத்திரம், அப்ப கடலிலே நீராடி ஒருவன் எழுந்து வருவானேயானால் மேசத்தில் பிறந்தவனுக்கு அவனுக்கு சகல நிலைகளையும் சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கிடைத்தது. என்ன நேயர்களே, இதனுடைய அந்த 2வது பாகத்தை நான் அப்படியே அடுத்து நான் கண்டினியூ பண்றேன். ஏன்னா பஞ்சபூத சக்தியில நிறைய இருக்கு. இந்த 12 ராசிகளில் இருக்கக்கூடிய நோயின் தன்மையை எப்படி சீர்படுத்துவது, அப்போ நம்மளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை என்ன, அப்ப இந்த உயிர் சக்தியை எப்படி எடுத்துக்கொள்வது, இந்த உயிர் சக்தியினுடைய இயக்கம் எவ்வாறு இயங்குகிறது, ஏன் மனிதனுக்கு 16 வயதுல அவனுடைய ஆண்மைத்தன்மை வீரியத்தினுடைய தன்மை மேலோங்குகிறது, பெண்களுக்கு ஏன் 14 வயதில் மேலோங்குகிறது அப்படின்ற ஒரு தத்துவார்த்தம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப ஆண்களுடைய நிலை என்ன? 8 வகையா பிரிக்கிறான் ஆணுடைய தத்துவத்தை. அப்ப 8 8 8 8 கூட்டா 16 வயதில் அவனுக்கு அந்த வீரியம் என்பது ஒரு உற்பத்தியை, அதாவது ஒரு ஜீவனை உற்பத்தி செய்யக்கூடிய தகுதியை ஒரு ஆண்மகன் 16 வயதில் அடைகிறாங்க. பெண்களை 7 தத்துவத்துக்குள்ள தான் அடக்கிறாங்க. அப்ப 7 7 14 வயதுல ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுறான்.
அப்போ 7 × 7 49. அப்போ 49 வயசில் வந்த பெண்களுக்கு மனோபாஸ் நிற்க ஆரம்பிச்சது. அதேமாதிரி ஆண்களுக்கு 64 8 × 8 64 வயது வரை ஒரு ஆண்மகன் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை அடைந்தவனாக இந்த இயற்கை என்கின்ற அந்த பஞ்சபூத சக்தி மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது. இதனுடைய ரகசியத்தை நாம் தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆடியன் சொல்லுகின்றேன், எல்லாம் வல்ல இறைவன் நான் வணங்க வளநாட்டு சித்தர் சாது சோம்பர் சுவாமி உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தல் வேண்டும் என்று வேண்டி, நண்பர்களே, இந்த பஞ்சபூத சக்தியும் மனித உடலும் அப்படின்ற ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் பஞ்சபூத சக்தி அப்படின்ற இந்த இதை sangara-jyotish.com என்ற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இதனுடைய முழு நிலம், ஏன்னா மருத்துவ ஜோதிடம் என்கின்ற தலைப்பில் அதில் நிறைய கொடுத்துருக்கேன். அதில் sangara-jyotish.comல போய் அதை பாருங்கள். அதில் காலபுருஷ தத்துவத்துடைய வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ ஜோதிட வகுப்புகளும் சீக்ரெட் ஆஃப் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்ற இதில் நிறைய ரகசியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த நம்பர் இருக்கும். அந்த sangara-jyotish.comல இருக்கக்கூடிய அந்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தையும் படிக்க ஆசைப்படுவர்கள் படிப்பதற்கும் வரலாம். இதை அதில் பார்த்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன நண்பர்களே, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் 12 ராசிகளுக்கும் இந்த நோயினுடைய தன்மையை பற்றி முழுமையாக விளக்குகின்றேன். நன்றி. அதே மாதிரி இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, அதை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.